பயம் இருக்கணும், பணிவு இருக்கணும், துணிவும் இருக்கணுங்க. அதனால நல்ல ஒரு உயர்ந்த பெருந்தகையாளர் சஞ்சுத்ரா அவர்கள் இங்கே வருகை தந்து இங்கே அடியார்களுக்காக 5001 ரூபாய் என்பதற்காக மாறி வழங்கியிருக்கிறார்கள். எடுங்க செல்ஃபி, அவங்க நேரம் ஆகுது. எங்க அம்மா சௌமியா பண்ணதுதான். நான் ஒண்ணும் சௌமியா இருக்கா? அவங்களுடைய தாய் சௌமியா அவர்கள். உங்க என்ன பேரு? அன்புமணி. உனக்கு எப்படி தெரியும்? இப்ப திவாகர் அன்புமணி, அந்த அன்புமணியா? எப்பாடியோ எனக்கு இப்ப சாமி வந்துடும் பொழுது. நான் எங்கேயோ ஒரு மூலையில எரி வேலை செய்யற அன்புமணி நினைச்சுக்கிறதே மாத்தி. கை தட்டுங்கம்மா எல்லாரும். இருங்க கூடாதுங்க அவங்கள. இருங்க ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் இருங்க. ஏங்க நான் என்னங்க பண்ணுவேன்? பாமக நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரும் உயர்ந்த உலகமெல்லாம் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கும். எப்படியோ நான் யாரோ நினைச்சுக்கிறேன். தெய்வமே, நீங்களும் சாதாரணமா உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளுங்க. உலகமே கொடிகட்டி வள்ளலாருக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தெய்வம் மாவீரன். எங்க ஒரு 50,000 பேர் இருக்கிறாங்க எங்க சர்க்கிள்ல, எங்க குரூப்ல. எல்லாருமே அவருக்கு தாங்க எங்களுடைய ஓட்டு. பாட்டாளிக்கு நாட்டுல பஞ்சமே இல்ல. எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருமான, தத்துவத்தின் தலைமகனான, இந்த உலகத்திற்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ராமதாஸ் ஐயா என்னைக்கும் என்றும் இளைஞர். அவர் என்றும் 16 மாபெரும் மருத்துவர் ஐயா அவர்கள். தயவு சொல்லி மன்னிச்சுங்க, நாங்க உங்களை தெரியாம யாரோ அன்புமணி ஐயா அவர்களுடைய மகள், நம்முடைய ராமதாஸ் ஐயாவுடைய பேத்தி, நல்ல உயர்த்த உள்ளம் படைத்த அவங்க தாய் தான் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. உங்க தாயுடைய பாதத்தை வணக்கிறேன், உங்க அப்பாவுடைய பாதத்தை வணக்கிறேன். அவங்களையெல்லாம் நான் எந்த ஜென்மத்துல பார்க்க முடியும், கிட்ட நெருங்க முடியுமா இவங்களாலாம்? அப்படிப்பட்ட அன்பு தெய்வம் வருகை தந்து அடியனுக்கு அன்பளிப்பு கொடுத்தது உங்க ஆசீர்வாதம் எனக்கு பண்ணு. இல்லம்மா, உண்மையாவே நீங்களாம் ஒரு பெரிய இடத்து குழந்தைங்களாக இருந்தாலும் எவ்வளவு பணிவா இருக்கிறீங்க. என்ன தவம் செய்திருக்கிறோங்க. ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் ஒரு 4 வீட்டுக்கு தெரிகிற மாதிரி வாழணும், இல்ல 4 மாவட்டத்துக்கு தெரிகிற மாதிரி வாழணும், 4 கிராமத்துக்கு, உலகத்துக்கெல்லாம் தெரியும் எங்கள் ஐயாவுடைய புகழ். ராமதாஸ் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாபெரும் மேதை, மாபெரும் பேச்சாளர். இன்றைக்கு வணங்கா முடியவர். துரியோதனை மட்டும் வணங்கா முடியும்னா வேற மாதிரி நினைச்சு போறீங்க. அவர் ஒரு சிறந்த ஒரு படைப்பாளி, ஒரு போராளி. அப்படிப்பட்ட நம்முடைய ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி அவருடைய மகனார் அன்புமணி, அவர் எல்லாரிடத்திலையும் அன்பு செலுத்துறதுனாலதான் மணிக்கு இடம் கொடுக்க மாட்டார், அன்புக்கு மட்டும்தான் இடம். கைத்தட்டுங்க எல்லாரும். அப்படிப்பட்ட அன்பு, அது அவர் பேரை சொன்னாலே வரும் நமக்கு எல்லாம்.